ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நான் கருவாடு தொக்கு செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கருவாடு தொக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நான் நிறையா போடுவேன். கருவாடு தொக்குக்கு நல்லா குழம்பு ஊற்றியே சாப்பிட மாட்டேன். இதையே பிரட்டிட்டு சாப்பிட்ருவேன். சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதோட தக்காளி போட்டுறணும். தக்காளி போட்டு அதுவும் மீடியமாக போடுவேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இன்னும் நெத்திலி கருவாடெல்லாம் போட்டு செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். கருவாடு ரேட்லாம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இது பன்னா கருவாடுன்னு சொல்லி எங்கள் அக்கா கொண்டு கொடுத்துச்சு. அந்த கருவாடை வச்சு தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். சிம்பிளாக இன்றைக்கி சாப்பாடை முடிச்சாச்சு. சோறு விடிச்சு ரசம் வச்சு கருவாடு தொக்கு செஞ்சுட்டேன். அதுவே ஒரு நல்ல காம்பினேஷன். நல்லா சாப்பிட்டோம். இது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 7-8 தடவை அலசிட்டேன். ஏன்னா உப்பு அந்த மண் இதெல்லாம் கொஞ்சம் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உப்பு நிறையாவே இருக்கும் இல்லையா கருவாடுனாலே. அதனால் நல்லா ரொம்ப நேரம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அப்படியே அந்த உப்பு கொஞ்சம் போகிறதுக்காக அதை அப்போவே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதோட அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதோட மிளகாத்தூள் போட்டுட்டு லைட்டாக நமக்கு தேவையான அளவு தண்ணி, அது நல்லா அந்த வற்றி வரும், அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கருவாடு ஃபைனலாக போட்டு கொஞ்சம் நேரம் சில கருவாடு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அது மாதிரி கருவாடை ஃபைனலாக போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். 2 நிமிஷம் அதிகம்தான். இந்த கருவாடுமே டக்குன்னு உடஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா தான் போட்டேன். கருவாடு தொக்கு ஃபைனலாக ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த கருவாடு பன்னா கருவாடாம். எனக்கு இந்த மீன் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்டேன் என்ன கருவாடுன்னு. பன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நாங்கள் கடற்கரை ஏரியா அப்படிங்கிறதுனால கருவாடு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலான்னு வாங்குவோம். ஆனால் இப்போ எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஜெகதாப்பட்டினம் அந்த சைடு அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இப்போ அதுவுமே ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சாமா. 100 கிராம் கருவாடு ரொம்பவே அதிகம். 100 கிராம் கருவாடு ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னதாக இன்றைக்கி தான் சந்தையில் கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன் அதையே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். Thank you friends.